உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உன்னை பத்திரமாய் பார்த்து கொள்வேன் அப்படின்னு தேவன் சொல்கிறாங்க. பத்திரமா பார்த்துப்பேன், பயப்படாதீங்க அப்படின்றாங்க. மோசமான இடத்துல நிற்கிறேன், மோசமான சூழ்நிலையில் நிற்கிறேன்றீங்கள, எப்படி என்னை பத்திரமா தேவன் பார்த்துக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? தேவன் உங்களை பத்திரமா பார்த்துப்பார். உங்கள் அம்மா அப்பாவை விட, உங்களுடைய டாக்டர்ஸை விட, உங்கள் அட்வொகேட்ஸை விட தேவன் உங்களை ரொம்ப நல்லா பத்திரமா பார்த்துப்பாரு. அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. எந்த மாதிரி சீரியஸ் கண்டிஷனாக இருந்தாலும் பரவாயில்ல, தேவன் உங்களை பத்திரமா பார்த்துப்பாரு. எந்தவித சேதமும் வராது. சரிங்களாங்க? அக்கினி சூளையோ அது சிங்கக்கேபியோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அவர் பத்திரமா பார்த்துப்பாரு. சரிங்களாங்க? அவர் எப்படி பார்த்துப்பாருன்னு இன்றைக்கி தெரிஞ்சுப்பீங்க. செம்மையாக பார்த்துப்பாருங்க. உங்களுடைய வேலையை பத்திரமா பார்த்துப்பாரு, உங்கள் வியாபாரத்தை பத்திரமா பார்த்துப்பாரு, உங்கள் குழந்தைங்களை உங்களுடைய பிள்ளைங்களை பத்திரமா பார்த்துப்பாரு, உங்கள் குடும்பத்தை பத்திரமா பார்த்துப்பாரு, உங்களை பத்திரமா பார்த்துப்பாரு. அதுதான் அவர் வாக்குறுதி கொடுக்குறாரு. ஓகேங்களா? நேபுகாத் நேச்சார் ராஜாவுக்கு ஒன்றுமே புரியல. ஒருத்தர் அக்கினி சூளைக்குள்ளே தூக்கி போட்டா, ஒரு தீ எரிகிற இடத்துக்குள்ளே தூக்கி போட்டா, ஐயோ தேவனே காப்பாற்றுங்கன்னு ஒரு சத்தம் கொடுக்கணும். ஐயோ அம்மா அப்பானாவது ஒரு சத்தம் கொடுக்கணும். அலறல் சத்தமே வரல. என்ன பண்ணுறாங்க சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ? தீயில போட்டால் கத்தணும், ஒரு சத்தம் வரலையே. இவ்வளோ நேரம் பக்கம் பக்கமாக பேசினாங்களே, உள்ளே போட்டால் சத்தமே வரமாட்டேங்குது. எட்டி பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக நடக்கிறாங்க. தேவன் பத்திரமாக பார்த்துக்கிட்டாரு. தீ நெருப்பு அப்படியே எரியுது, கொதிக்குது. ஆனால் அவங்க ஜாலியாக நடக்கிறாங்க. வெளியில் வரணும்னு எண்ணமே இல்லை. தப்பிக்கிறதுக்கு வழி இருக்குது, பாதை இருக்குது. ஆனால் அவங்க அது வழியாக வரவே இல்லை. ஜாலியாக நடக்கிறாங்க. என்ன அரண்மனை வச்சுருக்காரு இந்த நேபுகாத் நேச்சார்? ஒரு ஃபேன் போட்டு வச்சுருக்காரா? ஒரு ஏசி போட்டு வச்சுருக்காரா? இவ்வளோ கேவலமாக அரண்மனை வச்சுருக்காரு. இங்கே எவ்வளோ நல்லா இருக்குது, சூப்பராக ஏசி மாதிரி குழு குழு குழுன்னு இருக்குது. அப்படி தான் அவங்க சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சந்தோஷமாக நடந்தாங்க. என்ன அரண்மனை வச்சுருக்காரு? 60 முழம் உயரத்தில் யாராவது இவரை சிலை செய்ய சொன்னாங்களா? அதுவும் கோல்டன் சிலையை போய் சேர்ந்து வச்சுருக்காரு. பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் மாதிரி ஒரு கரண்டி ஏதாவது கண்டுபிடிச்சிருந்தா கூட பரவாயில்ல. இதுக்கு போய் என்ன ஆட்டம் ஆடினாரு? இங்கே எப்படி இருக்குது அக்கினி சூளை? என் தேவன் எப்படி எங்களை பத்திரமா வச்சுருக்காரு? இந்த இடத்த விட்டு நான் வெளியில் போக மாட்டேன், இந்த இடத்த விட்டு நான் ஏன் வெளியில் வரணும்? அப்படி தான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஜாலியாக இருந்தாங்க. குழு குழு குழுன்னு இருந்துச்சு, சூப்பராக கூலாக இருந்துச்சு. நேபுகாத் நேச்சாருக்கு ஒன்றுமே புரியல. அக்கினி சூளையில் ஜாலியாக நடக்கிறாங்களே, சத்தம் போட மாட்டேங்கிறாங்களே, ஐயோ ராஜா காப்பாற்றுங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஜாலியாக இருக்காங்க. கூட ஏஞ்சல் வேற சேர்ந்து நடந்துட்டுருக்காரு. இப்படி தேவன் இவங்களை இவ்வளோ பத்திரமா பாதுகாத்துட்டாரே, ரொம்ப சந்தோஷம் நேபுகாத் நேச்சாருக்கு. இவங்க வெளியில் வரமாட்டாங்க, நம்மளே கூப்பிட்ருவோம் அப்படின்னு அவர் தான் கூப்பிடுறாரு. அப்பொழுது தானியேல் 3:26, அப்பொழுது நேபுகாத் நேச்சார் எரிகிற அக்கினி சூளையின் வாசல் அண்டைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள், ப்ளீஸ்பா வந்துருங்கப்பா, வெளியில் வந்துருங்கப்பா அப்படின்னு ராஜா கூப்பிட்டாரு. அப்புறம் தான் வேறு வழி இல்லாமல் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்க. தேவன் அப்படி பார்த்துக்கிட்டாருங்க. அக்கினி சூளையில் செமையாக பார்த்துக்கிட்டாரு, ரொம்ப நல்லா வச்சுக்கிட்டாரு. அப்படிதாங்க மோசமான இடத்துல தேவன் உங்களை நல்லா பார்த்துப்பார். கவலைப்படாதீங்க. எந்த ஒரு இடத்துல சீரியஸாக இருக்குதுங்க, என்னுடைய நிலைமை சரியில்லைங்கன்றீங்களா, அந்த இடத்துல உங்களை ரொம்ப நல்லா வச்சுப்பார். பத்திரமா தேவன் ஒருவரால் மட்டும்தான் நம்மளை பார்த்துக்க முடியும். சரிங்களாங்க? உங்களை ரொம்ப நல்லா பத்திரமா பார்த்துப்பார். நீங்கள் பார்ப்பீங்க பாருங்களேன். சாத்ராக் ஆபேத்நேகோ அவங்களுக்கு வெளியில் வரவே பிடிக்கல. அந்த 3 பேருக்கும் சுத்தமாக வெளியில் வரவே பிடிக்கல. ஏன்னா அந்த இடம் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அந்த நாட்டு ராஜாவுடைய அரண்மனையை விட அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேவன் அப்படி பார்த்துக்கிட்டார். உங்களையும் அப்படி தாங்க பார்த்துப்பாரு. அதை உங்கள் கண்கள் பார்க்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.